ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிரியாணி அரிசி எடுத்துகிட்டு தண்ணியில் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு குக்கர் எடுத்து ஃப்ளேம் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுட்டு குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கணும். கொஞ்சம் எண்ணெய் நிறையவே ஆட் பண்ணணும். நெய் 2 ஸ்பூன் ஊற்றினேன், பாருங்கள் கீழே விழலை. அப்புறமா பெருஞ்சீரகம், ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுருந்தேன் கொஞ்சம். அடுத்தது கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம், போட்டு நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் கிளறி விடணும். அதுக்கப்புறமா ஃப்ளேமை கூட்டி வச்சுருந்தேன். தக்காளி ஒரு 3 பெரிய தக்காளி அதையும் ஆட் பண்ணியாச்சு. அதுவும் நல்லா வதங்கி வரணும். வதங்கி சீக்கிரமாக வர்றதுக்கு கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணேன். அப்புறம் கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருந்ததை அதை ஆட் பண்ணேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விடணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணேன். பாருங்கள், நல்லா கிளறி விடணும். இல்லாட்டா அது குக்கர்லேயே நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் கிளறி விடணும். மிளகா ஆட் பண்ணணும், நான் காமிக்க மறந்துட்டேன். ஒரு பெரிய சைஸ் மிளகா ஆட் பண்ணேன். அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. அப்புறமா கொஞ்சமாக மல்லித்தூளும் சேர்த்துக்கிட்டேன். வேணால் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணலை, அதனால் மல்லித்தூள் போட்டேன். அப்புறம் ஒரு கப்புக்கு 2 கிளாஸ் தண்ணி வச்சு, நான் ஒரு 250 கிராம் கிளாஸில் ஒரு 2.25 கிளாஸ் எடுத்தேன். எனக்கு 6 கப் தண்ணி கரெக்டாக இருந்தது. அப்புறம் நம்ம தோட்டத்துலேயே ரம்ப இலை இருந்துச்சு, அதை பறிச்சாச்சு. பறித்து கொஞ்சமாக பிச்சு அதையும் ஆட் பண்ணேன். இது ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் பிரியாணி பண்ணிட்டோன்னே ஒரு ஸ்மெல், நல்ல ஸ்மெல் வந்துச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணணும். அப்புறம் தண்ணியில் ஊற வச்சுருந்த அரிசி எடுத்து வடிச்சிட்டு அதையும் ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு மூட வேண்டியதுதான். பாருங்கள், அங்கங்கே பபிள்ஸ் கொதிக்க ஸ்டார்ட் ஆச்சு. இந்த டைமில் மூடி போட்டு 3 விசில் விட்டதுக்கப்புறமா எடுக்கணும். ஏன்னா நீங்கள் அரிசியை பார்த்துக்கோங்க, இந்த அரிசிக்கு 3 விசில் தான் கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துகிட்டு அதெல்லாம் விட்டு முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் பழம் இதெல்லாம் வறுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் வறுத்து எடுத்தாச்சு. ஃபைனலாக குக்கரை ஓப்பன் பண்ணால் சூப்பராக நம்ம பிரியாணி ரெடி ஆச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பொரித்து வச்சுருந்த முந்திரி, கிஸ்மிஸ் பழம், அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. டேஸ்டியான பிரியாணி பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக அழகாக வருது அப்படின்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.